ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி, இந்த டெட் எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், இந்த இ-சேவை, சிஎஸ்சி சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து யூனிக்காக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கதையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். அதாவது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 1000 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து 7500 ரூபாய் 10 மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா 7500 ரூபாய் வந்து பார்த்தோன்னா ஸ்காலர்ஷிப்பாக ஸ்டைஃபண்டாக வந்து கொடுக்க போகிறதா வந்து தமிழக அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2023 அன்று வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜிஓக்கான லிங்க்கு கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு மறக்காமல் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. டேரெக்டாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஹால் டிக்கெட் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2023 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நார்மல் மெசேஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். சரிங்களா? அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்து சேவில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகும். அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகாது. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மார்னிங் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டைமிங் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்லனா நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து காலையில் 9:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் அந்த சென்டருக்கு உள்ளே போயிடணும். சென்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து மேலே இருக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இந்த சென்டர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாவட்டம் வந்து அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த மாவட்டத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கான சென்டரும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 AM. கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து 9:50 சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆயிருங்க. சரிங்களா? 9:50க்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். எக்ஸாம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து சொல்லியிருக்காங்க. 10, 11, 12, 1 கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். பால் பாயிண்ட் பென்னும் ஒரு ஐடி ப்ரூஃபும் இந்த ஹால் டிக்கெட் இது 3 மட்டும்தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். வேறு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, பேக்கு, பவுச்சு, வாலெட்டு இது எதுவுமே நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத ஐடிங்கால செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அப்படி ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆகலை, தெளிவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ ஐடென்டி கார்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போங்க. சரிங்களா? வேறு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஹால் டிக்கெட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு மற்றபடி சொல்கிற அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது.
நீங்கள் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த டெட் எக்ஸாமுக்குலாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போவீங்களோ அதுக்கு வந்து போய்க்கோங்க. இன்றைக்கி டேட் வந்து 31 தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் இருக்குது. இந்த 10 நாளை சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச தடுமாறி போகலைனாலும் பக்காவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கைட் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது ஓரளவுக்கு அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 10 மாதத்துக்கு 7,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7,500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை மற்றபடி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் இந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாமில் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அந்த 1000 நபர்களில் நீங்கள் ஒரு நபராக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த்து உங்களுக்கு வந்து 7,500 ரூபாய் அப்படி சம்திங் உங்களுக்கு வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகி வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நம்மளுக்கு கரெக்டாக 10 நாள் டைம் இருக்குது. பக்காவாக பிளான் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து படிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோ வரும்போது டாபிக் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி போட்டுருவேன். ஏன்னா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சிஸ்டத்தை ஆன் பண்ணணும், உங்களுக்கு வீடியோவை ஷூட் பண்ணணும், அதை வந்து எடிட் பண்ணணும், மறுபடியும் யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதை தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். எவ்ரி அப்டேட்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் போஸ்ட் ஆகும் நான் பண்ணிடுவேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.